ஆரண்ய காண்டம். ஆரண்யம் என்றால் காடு என்று பொருள். காட்டில் வனவாசம் மேற்கொண்டிருந்த ராம லக்ஷ்மணரை பார்த்து மோகம் கொண்டாள் ராவணனின் தங்கை சூர்பனகை. லட்சுமணன் சூர்பனகையின் மூக்கை அறுத்து அவமானப்படுத்தி அனுப்பியதால் நேராக ராவணனின் அரசவைக்குச் சென்று சீதையின் அழகை வர்ணித்து அவன் மனதில் ஆசை தீயை மூட்டினாள். தன் மாமனான மாரீசனை மாயமான் உருகொண்டு சீதையின் முன் நடமாட வைத்தான் ராவணன். அவன் எதிர்பார்த்ததைப் போலவே சீதையும் மாயமான் அழகில் மயங்கினாள். ராமன் அதை பிடிக்கப் போகும்போது அது அவருக்கு போக்கு காட்டி ஓடியது. இப்படியே நீண்ட தூரம் சென்றுவிட்டனர். முடிவில் அதை பிடிப்பதற்காக பானம் எய்தினார் ராமர். ராம பாணத்திலிருந்து தப்ப முடியாது என்று தெரிந்ததும், லட்சுமணா, என்னை காப்பாற்று என்று ராமரின் குரலில் கத்தி அலறியபடி உயிர் நீத்தான் மாயமான் மாரீசன். இதை கேட்டு அதிர்ந்த ராமர், ஐயகோ, இது அரக்கர்களின் மாயாஜாலம் போல தெரிகிறதே. இவன் குரல் கேட்டு சீதையை விட்டு லட்சுமணன் இங்கு வந்துவிடக்கூடாதே என்று மனதுக்குள் பிரார்த்தித்தார். ஆனால் அவர் பயந்தது போலவே நடந்துவிட்டது. ராமரின் குரல் கேட்ட சீதையால் ஒரு நிமிடம் கூட பொறுக்க முடியவில்லை. லட்சுமணரிடம் உடனே சென்று அண்ணனுக்கு உதவ ஆணையிட்டாள். லட்சுமணன் எவ்வளவோ எடுத்து கூறியும் அவள் மனம் கேட்கவில்லை. அதனால் லட்சுமணன் ஒரு கோடு கிழித்து என்ன நடந்தாலும் இதை தாண்டி வரவேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். தனது காரியம் திட்டமிட்டபடி நடப்பதை நினைத்து சந்தோஷித்த ராவணன் சந்நியாசி வேடம் புனைந்து பவதி பிக்ஷாம் தேகி என யாசகனாக குடிலின் முன் நின்றான். பிச்சையிட வந்த தேவியை நிலத்துடன் பெயர்த்து தூக்கிச் சென்றான். புஷ்பக விமானத்தில் பறந்து செல்லும் போது பக்ஷிராஜா ஜடாயுவும் முடிந்தவரை சீதையை காப்பாற்ற ராவனிடம் சண்டையிட்டது. முடிவில் இறக்கை அறுபட்டு பூமியில் விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தது. அச்சமயத்தில் சீதையை தேடிக்கொண்டு அவ்வழியே வந்த ராம லக்ஷ்மணர் சகோதரர்கள் ஜடாயுவிடம் நடந்ததை கேட்டு மிகுந்த துயரமடைந்தனர்.